Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Once again welcome to JC Tech Tamil. பைக் மெயின்டெனன்ஸ் சீரீஸில் வந்து நம்ம ஏர் ஃபில்ட்ரு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே போல் வந்து செயின் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி பிரேக் ஃப்ளூயிட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். பொதுவாக வந்து பிரேக் சிஸ்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரம் பிரேக் சிஸ்டம் இருக்கும், அதுக்கப்புறம் இல்லைனா டிஸ்க் பிரேக் சிஸ்டம் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்குள்ளே என்ன மெயின் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து ட்ரம் பிரேக் சிஸ்டம் வந்துட்டு மெக்கானிக்கலாக கண்ட்ரோல் பண்ணுற சிஸ்டம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம எந்தவித ஹைட்ராலிக் ஃப்ளூயிடோ இந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ மெக்கானிக்கல் லிவர் மூலியமாக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுனால வந்து பிரேக் அப்ளை ஆகும். ஸோ அதில் வந்து நம்ம பிரேக் ஷூ மட்டும் அப்பப்போ மாற்றுற மாதிரி இருக்கும். இதே வந்து நம்ம டிஸ்க் பிரேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஹைட்ராலிக் மூலியமாக கண்ட்ரோல் ஆகிற விஷயம். ஸோ அதனால் வந்து அந்த ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பைக்கில் வந்துட்டு 2 இயர்ஸ் இல்லாட்டி 24,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டெனன்ஸ் சார்ட்டில் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜென்ரலான நம்ம யூசேஜில் இருக்கப்போ வந்து இந்த கண்டிஷனில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் பிரேக் ஃப்ளூயிடை வந்து. ஸோ இது வந்து நம்ம சப்போஸ் வந்து பிரேக் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், இல்லை வந்து ஸ்டாப் வந்து அதிகமாக நம்ம சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ வந்து கொஞ்சம் ப்ரீவியஸாக மாற்றுறோம்னா கொஞ்சம் ஹைட்ராலிக் அந்த யூனிட்டும் சரி, இல்லை அதில் இருக்க அந்த பிரேக் பிஸ்டனும் சரி, ஸோ இதெல்லாம் வந்துட்டு லைஃப் வந்து நல்லா வரும். ஸோ உங்கள் பைக் மேனுஃபேக்சரர் வந்து மெயின்டெனன்ஸ் சார்ட்டில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதன்படி வந்து பிரேக் ஃப்ளூயிடை வந்து அந்த சர்வீஸ் இன்டர்வலில் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஜேசி டெக் தமிழ் சேனலில் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபர்தராக நான் அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் பட்டனில் ஆலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிரேக் ஃப்ளூயிட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில ஆக்சசரிஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம கொஞ்சம் ஈஸியாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு அந்த பிரேக் ஃப்ளூயிடை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து டியூபு ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இந்த யூனிட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்வ் டைப்பு. என்ன அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏரோ மார்க் இருக்கும். ஸோ இந்த ஏரோ மார்க் இருக்க டேரெக்ஷனில் தான் ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ ரிட்டன் வந்துட்டு நம்ம வந்து பிரேக் லீவரை வந்து ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறப்போ வந்துட்டு ஏர் லாக் ஆகிறதுனா ஏர் வந்து வெளியே இருக்க காற்று வந்துட்டு அந்த பிரேக் ஃப்ளூயிட் டியூபுக்குள்ளே போகிறதுனால வந்து ஏர் லாக் ஆகும். ஸோ இது பண்ணுறப்ப என்ன பண்ணணும், நம்ம நெட்டை லூஸ் பண்ணி கரெக்டாக வந்து டைட் பண்ணணும். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த யூனிட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுறப்போ வந்துட்டு உள்ளே இருக்க ஃப்ளூயிடை வெளியே ஏற்றணும். அப்படிங்கிறப்போ வந்து இந்த டேரெக்ஷனில் மட்டும்தான் ஃப்ளூயிடை வந்து வெளியே அனுப்பும். ஸோ பிரேக்கை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறப்போ வந்து ரிட்டன் காற்று வந்து வெளியே இருக்க காற்று வந்து அந்த பிரேக் ஃப்ளூயிட் டியூபுக்குள்ளே வந்து போகாது. ஸோ அதனால் வந்து நம்ம நட்டை லூஸ் பண்ணி டைட் பண்ணுற வேலை நமக்கு இருக்காது. ஸோ கொஞ்சம் வந்து பிரேக் ஃப்ளூயிடை சேஞ்ச் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஒரு சிரஞ்சு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இது வாங்குறப்ப என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பழைய ஆயிலை வந்துட்டு அந்த ரிசர்வாயரில் இருக்கிறத வந்து எடுக்கிறதுக்கு வந்து இது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ அந்த பழைய ஆயிலை வந்துட்டு எடுக்கிறதுக்கு வந்து இந்த சிரஞ்சை யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே வந்து டஸ்ட் எதாவது இருந்தது அப்படின்னா பழைய வேஸ்ட்டு இல்லாட்டி டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அதேமாதிரி பிரேக் ஃப்ளூயிடில் பார்த்தோம் அப்படின்னா .3 .4 அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக வந்துட்டு எல்லா பைக்லையும் இது தானே வந்து யூஸ் பண்ண சொல்லி மேனுஃபேக்சரர் சொல்லுவாங்க. இதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பிரேக்கில் வந்துட்டு .3 இல்லாட்டி .4 வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரியர் பிரேக்கில் பார்த்தோம் அப்படின்னா .4 மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் காமனாக வந்து யூஸ் பண்ணுற பிரேக் ஃப்ளூயிடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா .4. ஸோ அதனால் வந்து நீங்கள் .4 வாங்கினீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா .4 இது ஹோண்டாவோட பிரேக் ஃப்ளூயிடு. ஸோ இது வந்து .4 இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி சேம் பிரேக் ஃப்ளூயிட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். வாங்க தொடர்ந்து பிரேக் ஃப்ளூயிட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு டிஸ்க் பிரேக் ஃப்ளூயிட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு இங்கே இந்த இடத்துல வந்து ஹேண்ட் பிரேக் பக்கத்தில் வந்துட்டு ரிசர்வாயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அந்த 2 ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு உள்ள டயஃப்ரம் இருக்கும். அந்த டயஃப்ரமையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஆயிலையும் வந்து சிரஞ்சி வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் புது ஃப்ளூயிட் போடுவோம். டிஸ்க் பிரேக் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு சின்ன ரப்பரில் வந்துட்டு கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்பை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா தெரியும்.
ஸோ இது மூலியமாக தான் வந்து நம்ம இந்த இப்போ இருக்கிற வந்து பிரேக் ஃப்ளூயிடை வந்து நம்ம வந்து வெளியேற்றணும். ஸோ இது வந்து 8ஆம் நம்பர் ஸ்பேனர். ஸோ இங்கே வந்து 8ஆம் நம்பர் ஸ்பேனர் வந்து யூஸ் பண்ணி இந்த போல்ட்டை லூஸ் பண்ணுறப்போ வந்துட்டு லிவரை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த நட்டை லூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரெஷர் உள்ள அந்த டியூபுக்குள்ளே ப்ரெஷர் க்ரியேட் ஆகிருக்கிறதுனால வந்து ஆயில் வந்து வெளியே வரும். திருப்பி வந்து அந்த நட்டை வந்து டைட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு லிவரை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு நட்டை வந்து லூஸ் பண்ணி ஆயில் வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நட்டை டைட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பிரேக் லிவரை வந்து ரிலீஸ் பண்ணணும். ஸோ இது போல் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் பண்ணி பழைய ஆயில் வர வரையிலும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். இதே ப்ரொசீஜரை நம்ம செய்யணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வெளியே இருக்க வந்து அந்த மெட்டல் கேப்பை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு டயஃப்ரம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுவும் டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இந்த டயஃப்ரம் டேமேஜ் ஆகிருந்தது அப்படின்னா இதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு கண்டிஷனாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா 2 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ சிரஞ்சி மூலமாக நம்ம வந்து இதில் இருக்க ஆயிலை வந்து ஓரளவுக்கு எடுத்துடலாம். இந்த ஆயிலை எடுக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக எடுங்க. ஏன்னா பைக்கோட பாடி இல்லை ஃப்ரேமில் படாத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஆயில் வந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு. உள்ளே வந்து எதாவது டஸ்ட்லாம் இருந்தது அப்படின்னா அதையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. ஏதாவது வேஸ்ட்டு கிளாத் வச்சுட்டு இல்லை ஏதாவது வைப்பிங் பேப்பர் வச்சு ஃபுல்லாக வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க, டஸ்ட்டு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா. ஸோ ஓரளவுக்கு ஆயில் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பிரேக் லிவர் அப்ளை பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா பிரேக் லிவர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஏர் வந்து அந்த ஹோல் வழியாக டியூபுக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் வந்து திருப்பி வந்து பிரேக் ஃப்ளூயிடை வந்து இதில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பிரேக் லிவரை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி கீழே இருக்க அந்த ட்ரைன் ஹோல் வழியாக நம்ம வந்து பழைய ஆயில் அந்த டியூப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் பழைய ஆயில் இருக்கும். ஸோ அந்த பழைய ஆயில் ஃபுல்லாக வந்து வெளியே வர வரையிலும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இதில் லிவரை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஆயிலை வந்து பழைய ஆயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது ஆயில் வந்து அந்த டியூப் வழியாக வெளியே வரும். ஸோ அது வரையிலும் இதை நீங்கள் கண்டினியூவாக பண்ணணும். ஸோ வந்து .4 புது ஆயில் வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் புது ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒயிட் கலரில் இருக்கும். இதே பழைய ஆயில் பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் அந்த ரெட் கலரில் மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். புது ஆயில் வந்து ஓரளவுக்கு ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு மெதுவாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அந்த ரிசர்வாயரில் இருக்க ஆயில் வந்து கீழே போக ஆரம்பிக்கும். ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் வந்து நட்டு லூஸ் பண்ணணும். மேலே வந்து லிவரை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. ப்ரெஸ் பண்ண அந்த கண்டிஷன்லேயே வந்து நட்டை லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே ஆயில் வந்துட்டு மேலே போகிறது வந்து. இப்போ நான் வந்து இந்த வால்வு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால வந்து நட்டை ரிலீஸ் பண்ணி லூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஏன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆயில் வந்து இங்கே வரும், ரிலீஸ் பண்ணிங்கன்னா ரிட்டன் போகாது. ஏன்னா வால்வு வந்து ஓரளவுக்கு எனக்கு ரிட்டன்
ஏரை வந்து லாக் பண்ணிடும். ஸோ அதே கண்டிஷனில் ரிசர்வாயர்லேயும் வந்து ஏர் பபிள் உள்ளே போகாத அளவுக்கு வந்து லெவலிங் பார்த்துட்டு திருப்பி ரீஃபில் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய ஆயில் போயிட்டு புது ஆயில் வந்துருச்சு. ஒயிட் கலரில் ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த கண்டிஷனில் வந்து இப்போ என்ன பழைய ஆயில் உள்ளே போயிட்டதுனால புது ஆயில் வந்து இந்த டியூப்பில் வந்து ஃபில் ஆயிடுச்சு. டோட்டலாக இந்த சிஸ்டத்தில் வந்து புது ஆயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் இந்த நட்டை வந்து இப்போ நீங்கள் டைட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து இப்போ ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதில் வந்து திருப்பி ரீஃபில் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அந்த லிவரை வந்து கம்ப்ளீட்டாக பம்ப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து உள்ளே இருக்க ஆயில் பழைய ஆயிலெலாம் எடுத்துகிட்டு புது ஆயில் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இந்த டயஃப்ரமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி டைட் பண்ணிடுங்க. ஸோ இதே போல் வந்து ரியர் டிஸ்க்கு பிரேக் ஃப்ளூயிடு நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வாயர் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து அந்த ட்ரெயின் போல்ட் வந்து இங்கே இருக்கும். இதுவும் வந்து சேம் 8 mm ஸ்பேனர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த நட்டு போல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட்டு பிரேக்கும் இதெல்லாம் கரெக்டாக பிடிக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வந்துட்டு லெவல் கொடுத்துருப்பாங்க, உள்ளுக்குள்ளே இருக்க ஃப்ளூயிட் இருக்கா இல்லையா நம்ம பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அதையும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ரியர் ரிசர்வாயரில் வந்து அப்பர் லோயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பிரேக் ஃப்ளூயிட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இது போல் நிறைய ஆட்டோமொபைல் ரிலேட்டட் கண்டென்ட்ஸு தொடர்ந்து நான் ஜேசி டெக் தமிழ் சேனல் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆளையும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.